இந்த வார்த்தைகளை நம் இதயங்களில் ஆழமாக சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது பெரிய சாதனைகளை அல்ல, மாறாக அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கும் ஒரு எளிய இதயத்தை மட்டுமே. முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள் என்ற வரிகள் நம்மை சற்று நிதானிக்க வைக்கின்றன. பல நேரங்களில் நாமும் நம்முடைய சொந்த திட்டங்களிலும் பிடிவாதங்களிலும் மூழ்கிப்போய் நமக்காக ஒலிக்கும் இறைவனின் மெல்லிய குரலை தவறவிட்டு விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இறைவனின் குரலுக்கு செவிசாய்ப்பது என்பது நம் சுதந்திரத்தை பறிக்கும் செயல் அல்ல. அது நம் வாழ்விற்கு நலம் பயக்கும் பேரன்பின் வழி. நம்முடைய குறைகளையும் தவறுகளையும் அவர் சுட்டிக்காட்டும்போது அது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக நாம் உண்மையான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. எனவே இன்று ஒரு சிறிய ஆன்மீக முயற்சியை எடுப்போம். இந்த நாளில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று ஒரு நிமிடம் அவரிடம் கேட்போம். நம் பிடிவாதங்களை கலைந்து அவருடைய விருப்பத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பு இறைவா, உம்முடைய குரலை கேட்கும் இதயத்தை எனக்கு தந்தருளும். நான் என் விருப்பப்படி பின்னோக்கி செல்லாமல் நீர் காட்டும் பாதையில் நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல எனக்கு அருள் தாரும். ஆமேன். இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் தினமும் எங்களுடன் ஜெபிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.